மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, விவசாயிகளுக்கு தனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல தெரியாது. ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ்லேருந்து வெளியில் வர மாட்டாங்க. அவங்க எப்போதும் பண்ண அதே மாதிரியான களை பறித்து நாற்று நட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர மாட்டாங்க. எப்படி முத கல்யாண மாலையில் பேசணும்னா நிறைய ஃபோன் கால் வெளிநாடுகள்ல இருந்து வந்துச்சுட்டோம். அந்த மாதிரி அன்னைக்கு வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்து என்னோட இதுதான் அவங்களுடைய சோஷியல் மீடியா பூரா வச்சிருந்தாங்க. Shriram Properties presents Beyond Wedding. Life is so beautiful. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் கல்யாண மாலை பியாண்ட் வெட்டிங் சீரீஸில் இயற்கை விவசாயி திரு செந்தில், திருமதி உமையரசி அவங்கள நம்ம சந்திச்சிட்ருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். குடும்பம் அப்படின்னு இருந்ததுன்னா எல்லாருக்குமே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே தான் இருக்கும். பிரச்சனைன்னு வந்தால் அதை யார் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவீங்க, நீங்களா செந்திலா? இப்ப எங்காச்சும் என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க, சொல்லிட்டு அங்க அழைச்சிட்டு போலன்னா நான் வந்து அப்படியே காமா இருப்பேன், பேசவே மாட்டேன். வழக்கம் போல ஏதாவது விவசாய மீட்டிங் போயிருப்பாங்க. அப்புறம் அவங்களாம் வந்துட்டு பேசுவாங்க. எப்பொழுதும் வந்து ஏதாச்சும் ஒண்ணுன்னா அப்புறமேல கொஞ்சம் லேட்டா அதுக்கப்புறம் கேட்பேன். நான் அன்னைக்கு சொன்னீங்களே இப்படி பண்றேன்னு, இப்படி என்ன அழைச்சிட்டு போகல அப்படின்னு அந்த மாதிரி தான் கேட்பேன். அந்த டயத்துல வந்து அப்படியே குவைட்டா அமைதியாகிடுவேன். ஸோ இந்த மாதிரி அமைதியா இருந்து போராட்டத்தை உள்ளிருப்பு போராட்டமா நடத்தி முடிச்சுருக்கீங்க. குழந்தைகளை பார்த்துக்கிறதுல வந்து நீங்கள் 2 பேர்த்துல யாரோட பங்கு அதிகமாக இருக்குது? செந்திலோட கான்ட்ரிபியூஷன் என்ன அதில்? அவங்க எப்பப்பெல்லாம் வராங்களோ அதுவே. இப்போ நாங்கள் வில்லேஜுக்கு போனாலுமே பசங்களை வயலில் விடுவாங்க. அங்கே வந்துட்டு அந்த ஆளுங்கள்லாம் வந்து இது பண்ணுறது மாரி இவன்களும் அந்த தோண்டிக்கால் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அது மாதிரி ஆறு இருக்குதுல்ல, ரிவர், அங்கே அழைச்சிட்டு போய் குளிக்க வைக்கிறது பசங்களை. அந்த மாதிரி ஒரு அந்த அவங்களோட ஒரு ஃபாதராக என்ன பண்ணுமோ அது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. சரி, இப்போ செந்தில வந்து போராடி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. ஸோ செந்தில்கிட்ட பிடிச்ச குணம் தான் என்ன குணம்? சரி, இதை மாற்றிக்கலாம் அப்படின்னா என்ன குணத்தை யோசிப்பீங்க? ரொம்ப பிடிச்சதுன்னா டக்குன்னு எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு அவங்களோட பேச்சிலே வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. வேற மாத்திக்கணும் அப்படின்னா எங்கள்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சொல்லுங்க செந்தில், உமையரசி கிடைச்சதால தான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சு அப்படின்னு நீங்க எந்த தருணத்துல உணர்ந்தீங்க? அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அம்மானா எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பிடிக்கும். அப்படியே வந்து உமையரசி வரும்போது அந்த இடம் ஃபுல்லாக உமையரசிக்கு கொடுத்தாச்சு. அதே மாதிரி உமையரசி அந்த மாதிரி ஒரு கேரில் இருப்பாங்க. எப்போதுமே என்ன கேர் பண்ணுறதா இருக்கட்டும், என்னோட அம்மாவை கேர் பண்ணுறதா, என் ஃபேமிலியில் எல்லாரையும் கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், பசங்களை கேர் பண்ணுறதா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு இது இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப, அதனால் எனக்கு கோவமே அதிகமாக வந்து வெளிப்படுத்துறதே கிடையாது. எது சொன்னாலும் இப்போ அவங்க சொன்னாங்கல்ல நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்னா மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துருது. அவர் நான் தான் போய் சாரி சொல்லணும், தப்பு நடந்துச்சோ இல்லையோ, சாரிப்பா என்ன நடந்துச்சு. ஸோ சந்தில சிந்து பாடிட்டார், தப்பு நடந்துட்டு. ஸோ நீங்கள் நடக்காத போது கூட மூஞ்சி தூக்கி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து சரின்னு இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் வேற ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு அங்கே வந்து டிலே ஆகிருப்பேன், என்னால் வர முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதுக்காக அவங்க வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைட்டு. பட் ஆனால் என்னோட சுச்சுவேஷனில் அது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்கறது கூட அது அவங்களுடைய மனநிலையில் அது. அதனால நான் சொல்லிவிடுவேன், அப்பா ஓகே நம்ம கண்டிப்பாக அடுத்த முறை போயிட்டு சரண்டர் ஆகிடுறது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இப்போ இவ்வளோ விவசாயிகள் மத்தியில் நம்ம வந்து போய் இருக்க முடியுது, என்னால் அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியுது, பொதுமக்களோட ஒரு நலனில் இருக்க முடியுது அப்படின்னா இப்போ எல்லாத்துக்கும் வந்து இவங்க கொடுத்த இடம் தான். இப்போது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மாதத்தில் 20 நாள் வெளியில் இருப்பேன். அப்போ இவங்க வந்து வீட்டில் ஏதாவது ஒன்று வேணும்னா கூட எனக்கு பெருசாக தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருப்பாங்க, அரிசி கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் ஊர்லேருந்து அரிசி இங்கே அனுப்பிச்சி வச்சுருப்பேன். அந்த ஒரு இதுக்கு கூட பெருசாக எனக்கு இருக்குது. மற்ற இப்போ என்னோட நண்பர்கள்லாம் இருப்பாங்கன்னா என்னென்னா ஒரு 7 மணி ஆனால் ஃபோன் வந்துடும், எனக்கு ஃபோனே வராது. என்ன உங்கள் வீட்டில் ஃபோனே தண்ணி தெளிச்சு விட்டாங்களா? ஒரு நண்பர் கூட வந்து சொல்லிட்டு, எங்கள் வீட்டில எல்லாம் மாசத்துல 5 நாள் இல்லைன்னா கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க எப்படிதான் தெரியல எப்படி விட்டுறீங்க. அது ஒரு என்ன வாய் பொருத்தமோ தெரியல, அதுல இருந்து 2 மாசம் வெளியில. நான் கார்பரேட்ல இருந்து எத்தனை கோடி சம்பாதிச்சிருந்தாலும் இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு கல்யாண மாலை மூலியமா ஒரு பெரிய உலக லெவல்ல ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கு இல்லையா. அதே மாதிரி இவ்வளோ விருதுகள் தொடர்ந்து நம்ம பெறுவது, இது எல்லாத்துக்கும் உமையரசி தாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். உமையரசியினுடைய அந்த லக்கு வந்து நீங்கள் அடுத்த லெவலில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய உயரிய விருது கூட வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து விவசாயிகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள்னா ஒரு 4 பிரச்சனைகள் என்ன, ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் என்ன?
மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா விவசாயிகளுக்கு தனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல தெரியாது. கார்ப்பரேட் இருக்குன்னா கார்ப்பரேட்டில் வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் ஏன் ஸ்கேல் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இது பார்ப்போம். ஸோ இதில் வந்து சேல்ஸில் இஷ்யூவா இல்லை சர்வீஸில் இஷ்யூவா இல்லை வந்து மார்க்கெட்டிங்கில் இஷ்யூவா எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த ஏரியாவை நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் ஹெச்ஆரில் இஷ்யூவாக இருக்கான்னு கூட நம்ம பார்ப்போம். ஃபைனான்சியல் பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம். விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ என்ன உங்களுக்கு லாபம் இல்லையான்னு கேட்டால் அதே உங்களுக்கு சொல்ல தெரியாது. லாப நோக்கமே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. அதுவே பாவங்கிற மாதிரி. அது நம்ம லாபம் வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. அப்போ தான் நான் வந்து எஜுகேட் பண்ணேன். அப்படி இல்லை, நமக்குன்னு குழந்தை இருக்குது, வீடு இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, நாளைக்கு அதுங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரியான ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும், இவ்வளோ இதுவும் நீங்கள் வந்து இதுலேருந்து சம்பாரிச்சு தான் கொடுக்கணும். அப்போ வந்து நீங்கள் வந்து யாரையும் ஏமாற்ற வேண்டாம், இது போய் சொல்ல வேண்டாம். பட் ஆனால் வந்து லாபம்னு ஒன்று வேணும் நமக்கு. ஸோ என்ன பிரச்சனைனே உங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ்லேருந்து வெளியில் வர மாட்டாங்க அவங்க. இப்போ ஒரு மாதிரியான விவசாயம் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நேரடி நெல் விதைப்பு போகலாம், இல்லை வந்து ஒற்றை நாற்று நெல் விதைப்பு போனால் அதெல்லாம் மாற மாட்டாங்க. அவங்க எப்போதும் பண்ண அதே மாதிரியான களை பறித்து நாற்று நட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர மாட்டாங்க. மூணாவது என்னன்னா இன்னைக்கு சவால்கள் என்னென்ன இருக்கு, எப்படி இதுக்கு மாற்று என்ன இருக்குன்னு யோசிக்க மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு வேலையாட்கள் கிடைக்கல அப்படின்னா சரி அதுக்கு மிஷினரிஸ் போகலான்னா அதை யோசிக்க மாட்டாங்க. அந்த வேலையாட்கள் இல்லை, அதனால நான் அவங்க வர வரைக்கும் இருப்பேன்னு சொல்லி ஒரு நாள் நடந்தது 17வது நாளுக்குள்ள நாற்றை பறிக்கணும். அப்போதான் வந்து நல்ல ஒரு ஈல்டு வரும். ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா 30-35வது நாள் போய் பறிச்சு நடுறாங்க. அதனால அது டோட்டலாக வந்து ட்ராப் ஆயிடுது. அப்போ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒன்று ஒன்றா சொன்னோம். இல்லை இந்த மாதிரி வந்து நம்ம காலத்தில் பயிர் செய்யும் போது நமக்கு வந்து ஈல்டு குறையாது, அதே மாதிரி வந்து அதுக்குள்ள ஆல்டர்னேட்டிவ் இருக்குது இன்னைக்கு. அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நம்ம கொண்டு வந்தோம்னா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொன்னால் எப்படி அதை நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 40-50 லட்ச ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னா அதெல்லாம் எது வேணால் அரசாங்கமே அதுக்கெல்லாம் மானியம் கொடுக்குது. அந்த மானியத்திலேருந்து நம்ம வாங்கி வச்சு நம்ம குறைந்த வாடகைக்கு நமக்கு என்ன இப்போ நமக்கு வந்து ஒரு டிரைவர் போட்டோம்னா ஒரு சம்பளம் கொடுக்கணும், வண்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜஸ் வேணும், அந்த மாதிரி குறைந்த வாடகைக்கு நம்ம ஓட்டிக்கலாம்னு சொல்லி அந்த இதில் நமக்கு 30% நமக்கு வந்து லாபம் வந்து அந்த வாடகை நமக்கு வந்து இயந்திரங்கள் மூலியமாகவே கிடைக்க ஆரம்பிச்சு. அது ஒரு விஷயம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இதில் உற்பத்தி செலவு குறைச்சாச்சு, விற்பனை வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து 5 AM வெல்னஸ் கஃபே அப்படின்னு ஒன்று சென்னையில் இப்போ ஆரம்பிக்கிறோம். ஸோ அது வந்து 22,000 விவசாயிகள்கிட்ட நேரடியாக நம்ம சந்தைப்படுத்துறதுக்கு இது வந்து ஒரு ஃப்ரென்ச்சைஸ் மாடல் தமிழ்நாடு முழுக்க கொண்டு வரும். இதில் முழுக்க வந்து விவசாயிகளோட பொருள் வந்து நஞ்சு இல்லாத உணவு, அதாவது உரம் கெமிக்கல் போடாத உணவுகள் மட்டும்தான் நம்ம கொண்டு வரோம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறோம்னா எதெல்லாம் ஆரோக்கியத்திற்கு பிரச்சனை ஆகும், அதாவது உங்களுக்கு ஆரோக்கிய கேடு வருமோ அதெல்லாம் நம்ம கொண்டே வரல. ஒயிட் சுகர் இருக்காது, மைதா இருக்காது, அண்ட் கெமிக்கல் ஃபுட் எதுவுமே இருக்காது, ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இப்போ நமக்கு எல்லாரும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம வீட்டில் வந்து ஒரு மாப்பிள்ளை சம்பா கஞ்சி வச்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்கும், கருப்பு கவுனியில் வந்து ஒரு இட்லி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஒரிஜினல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இன்னைக்கு. ரெண்டாவது இது ஆர்கானிக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரிஜினல் எங்க கிடைக்கும், இது ஆர்கானிக் தானா? மூணாவது காஸ்ட் பிரைஸ் வேற ஃபேக்டரா இருக்கு. இதை பண்ணி கொடுக்கறது இன்னைக்கு யாருக்குமே, அதாவது செய்து வீட்டில் தயார் பண்ணி கொடுக்கறது இன்னைக்கு யாருக்கும் நேரம் இல்லை. அப்போ இதை வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். இப்போ நீங்க ப்ராடக்டாவே கொண்டு வரீங்களா? நேரடியாக இது வந்து ஒரு லைக் உணவகமாவே வந்துடும். ஓகே. இங்க வந்து ரா மெட்டீரியல்ஸும் இருக்குமா? அதுவும் சேல் எல்லாமே வந்துடும். இல்ல சேலுக்கு அதுவும் இருக்கு. சேல் கொண்டு வரோம். 5 AM வெல்னஸ் கஃபே அப்படிங்கிறதுல என்னன்னா இப்போ டீ காஃபி இருக்காது. ஆனால் டீ காஃபிக்கு பதிலாக என்ன இருக்கும்னா நம்முடைய பாரம்பரியமான அந்த நம்முடைய இயற்கை இதெல்லாம் இருக்கு இல்லையா, முருங்கை சூப்பு, அதே மாதிரி வந்து நம்ம தூதுவளை சூப், அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரோம். இல்லை இப்போ இது நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க, அந்த முயற்சியில் சிலர் வெற்றி பெற்றிருக்காங்க, நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்கு. இது உங்களோடது என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்க நினைக்கிறீங்க? இது முழுக்க வந்து இப்போ எல்லாரும் எப்படின்னா ஒரு டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனா சப்ளை வந்து ரெகுலராக கிடைக்காது. அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு மீடியேட்டர் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, நேரடியாக வந்து நமக்கு பேக்கெண்டில் வந்து 22,000 விவசாயிகள் இருக்காங்க பின்னாடி, நேரடியாக நம்ம எடுக்க போகிறோம். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே என்ன தேவைப்பட போதோ அதை நாங்கள் பேக்கெண்டில் உற்பத்தி பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அந்த கெபாசிட்டி இருக்கு. லேட்டஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய டீமே நம்ம கிட்ட இருக்கு. காலையிலங்கிறது டீடாக்ஸிக்குள்ள ஒரு நேரம், ஒரு 5 to வந்து 8 o'clock அந்த டைம் வரைக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஆஃப்டர் 7 நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆஃப்டர் 7 எந்த ஃபுட்டும் இருக்காது. ஸோ நம்ம டாக்டர் பால் சொன்ன மாதிரி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் விட்டுருவோம். 12 hours வந்து நம்ம டோட்டலா வந்து இது பண்றோம். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க இது மார்க்கெட்ல வந்து அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியல, வேண்டாம் எங்களுக்கு வந்து பணம் பண்ணணுங்கிறது மட்டும் நோக்கம் இல்லை, சாப்பிட்றவங்க ஆரோக்கியமா இருக்கணும், அதனால இதை மட்டும் நம்ம ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரோம்னு சொல்லி ரொம்ப நல்ல விஷயம். இதை நீங்கள் கண்டினியூ பண்ணி சஸ்டெயின்டாக பண்ண முடிச்சதுன்னா அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். முதல்ல அதற்கான வாழ்த்துக்கள். சொல்லுங்க உமையரசி, இப்போ வீடுகளில் நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஃபுட்டை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் முயற்சி எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். இப்போ நம்ம எதை வந்து பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என் பசங்க வந்து
இந்த மாதிரி பிளாக் கலர் இட்லி இதெல்லாம் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இது பண்ண, அப்புறம் அதே ரெகுலராக வந்தோடனே அப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருச்சு இதான் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா பசங்க ஈஸியாக அதை செஞ்சுப்பாங்க. வேறு என்னெல்லாம் முக்கியமான உணவுகள், அதாவது நியூட்ரிஷன் வேல்யூஸுக்கு ஒரு யங் விமனுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? எதெல்லாம் சேர்க்கணும் அவங்க? கண்டிப்பாக நம்ம ட்ரெடிஷ்னல்ல உள்ளது எல்லாமே சேர்க்கலாம். ரைஸ், மில்லட்ஸ் எது எல்லாமே இது பண்ணலாம். ஸ்கூலில் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ பசங்களுக்கு முத கருப்பு கவுனியில் வந்து தயிர் சாதம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க 2-3 நாள் எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க, சாப்பிடவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பாக்ஸுக்கு பதிலாக 2 பாக்ஸை கொடுத்துட்டோன்னே மற்ற பசங்கள்கிட்ட ஷேர் பண்ணி மதியம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இவங்க ஃபுட்டை. சரி நீ இதை சாப்பிடு, அவங்க மாற்றி சாப்பிட்ருக்காங்க. எல்லா பசங்க ஜெல்லி மாதிரி இருக்குன்னு எல்லா பசங்களும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஜெல்லியா தான் இருக்கும். அதாவது பச்சரிசியில நம்ம வந்து தயிர் சாதம் பண்ணா மதியத்துல வந்து ஜெல்லி மாதிரி ஆயிடும். அதை வந்து எடுத்து எல்லாரும் சாப்பிட்டோன்னே அதுக்கப்புறம் அடிஷனலா என்ன வேணும் நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அது மாதிரி இந்த வெரைட்டியை கொடுத்து ஒரு பையன் சொல்றான், ஆண்டி ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி இது அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணாங்க. நானும் எங்க அம்மாட்ட சொல்றேன், ஆண்டி இது என்ன ரைஸ் அப்படின்னா. அப்புறம் சொன்னேன் இது மாதிரி இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸ், இதெல்லாம் ஆர்கானிக் கெமிக்கல் ஃப்ரீ அப்படின்னு சொன்னோன்னே சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நல்ல விஷயம். அதாவது அடுத்த தலைமுறை மனசுல போய் விதைக்கிறது தானே ரொம்ப முக்கியமான விஷயம். அதுமாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் என்னென்ன அப்பப்போ என்னென்ன சீசன் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ், ஏன்னா அது அதுக்கப்புறம் இன்னொரு சீசன்ல அது கிடைக்காது. அதனால இப்போ மேங்கோ சம்மர்ல இருக்கும்னா அதை அப்பயே கொடுக்கலாம். அது மாதிரி உள்ளதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த். சரி, இப்போ மேங்கோ நீங்க சொன்ன உடனே எனக்கு தோன்றது, இப்போ இது தர்பூஸ் வருது, மேங்கோ வருது, இது எல்லாமே வந்து கெமிக்கல் சேர்க்கப்பட்டது, இது சரியானது இல்லைன்னு சொல்றதுனால என்ன பண்றோம் அப்படின்னா, சரி எதுக்கு வம்புன்னு அவாய்ட் பண்ணிடுறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம டைரக்டா இப்போ முன்னாடி சொன்னாங்கல்ல மை ஃபேமிலி ஃபார்மர், அது மாதிரி வச்சோம்னா இப்ப நம்மளுக்கே தெரியும், ஓ இவங்கள்ட்ட இருந்து டைரக்டா வருது, இது வந்து ஆர்கானிக், எந்த கெமிக்கல் பர்ச்சேஸ் பண்ற எல்லாமே விவசாயில இருந்து வரும். மேக்ஸிமம் தேங்காய் கூட வந்து நம்ம வீட்ல இருந்தா காய் வரும். இப்போ என்ன இந்த மை ஃபார்மர்ங்கிற கான்செப்டை நீங்க வச்சிருக்கீங்களா, டெவலப் பண்ணிருக்கீங்களா, யாராலும் பண்றாங்களா? பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாண மாலையில அந்த மை ஃபேமிலி ஃபார்மர்னு ஒரு கான்செப்ட் நம்ம பேசினப்ப அந்த பேச்சரங்கிறதுக்கு அப்புறம் நிறைய விவசாயிகள் அந்த மாதிரி டைப் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா அட்வான்ஸா பணம் கொடுத்துட்றாங்க விவசாயிகளுக்கு. எனக்கு இதெல்லாம் நீங்க இந்த வருஷத்துல கொடுன்னு சொல்லி சென்னையில இருக்கிற நிறைய பேர், நல்ல மற்ற நகரங்கள்ல இருக்கவங்களும் நம்ம என்ன சொன்னா அவங்கவுங்க கிராமத்துல யார் இப்ப நமக்கு ஒரு சென்னையில இருக்கிறவர் திடீர்னு வந்து ரிஷியூர்ல இருக்க ஒரு விவசாயி அவங்களுக்கு அறிமுகமா இருக்க மாட்டாங்க. ஆனா அவருக்கு சொந்த ஊர்ல, அவர் சொந்த ஊர்ல அவங்களுக்கு அறிமுகமான விவசாயி இருப்பாங்க. அவரு ஒரிஜினலா பண்றாரா இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்கள்ட்ட இருந்து வாங்கும்போது அந்த மை ஃபேமிலி ஃபார்மர்ங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைச்சு போயிடுது. சமீப காலத்துல வந்து உங்களை வந்து நம்முடைய பாரத பிரதமர் கூப்பிட்டு பாராட்டினார் இல்லையா, அது என்ன நிகழ்வு? அது நம்ம வந்து தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாடுன்னு கோயம்புத்தூர்ல கொடிஷியாவில் நடந்தது. அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உற்பத்தியாளர் நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, அவங்களோட செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லி நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு வந்து ஹிந்தியில பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கேட்ட ஒரு கேள்வியும் பயங்கரமா இருந்துச்சு. அப்போ ரொம்ப டீட்டெயிலா கேட்கறாங்க. வெத்தலை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, இது என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. இது எங்க கும்பகோணம் வெத்தலை அப்படின்னா இது யார் பயன்படுத்துறா அப்படின்னு கேட்டாங்க. நிறைய எல்லா விசேஷங்கள்லையும் பயன்படுத்துறாங்க, நல்ல இந்தியா முழுக்க இது வெத்தலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே சிரிச்சுக்கிட்டே பேர் சொன்னாங்க, எங்க அளவு தான் பான் நிறைய பண்ணி இதுல சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒன்றும் அந்த கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னா அது வந்து இது எப்படி கார்காலம், அதாவது அவங்க சீசன்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த சீசன்ல தமிழ்நாட்டுல மாங்காய் விளையாது, இப்போ வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மாங்காய் கொண்டு வந்திருக்கியான்னு கேட்கறாங்க. இது வந்து கிளிமூக்கு மாங்கான்னு பேரு, இங்க சீசன்ல இது விளையக்கூடியது, இது வந்து GI டேக் உள்ளதுன்னு அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பெரிய, அதாவது ஒரு நீண்ட உரையாடலா இருந்துச்சு. ஒரு 15 நிமிஷம் வந்து ரொம்ப டீடைல்டா பேசணும்னு எனக்கே ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். ஒரு பாரத பிரதமர் வந்து விவசாயிகளை சந்திக்கலன்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு டெப்த் நாலேஜ் இருக்கு. அதுல வந்து அவங்க அந்த சொல்லக்கூடிய விஷயம், நம்முடைய மண், நம்முடைய மக்கள், நீர் இதெல்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்கு இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த விஷயம் பயங்கர டெப்தா இருந்துச்சு. ஒன்று அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. அன்னைக்கு என்ன சொல்றது, எப்படி முத கல்யாண மாலையில பேசணும்னா நிறைய போன் கால் வெளிநாடுகள்ல இருந்து வந்துச்சுக்கோ, அந்த மாதிரி அன்னைக்கு வந்து உலகமெங்கிருந்து நிறைய போன் கால் வந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் வந்து என்னோட இதுதான் அவங்களுடைய சோசியல் மீடியா பூரா வச்சிருந்தாங்க. போட்டோ எல்லாத்துலயுமே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல இருந்து அத்தனையில இருந்து வந்து அதுதான் போட்டிருந்தாங்க. அதுவும் நான் பேசின விஷயம் தான் எல்லா நியூஸ் சேனல்லையும் அன்னைக்கு ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. என்னன்னா மொழி ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தது ரொம்ப முக்கியம். நாலேஜும் இருக்கணும், மொழியும் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நல்ல விஷயம். அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய மெமரின்னு தான் சொல்லணும். அன்னைக்கு வந்து அது பெரிய பாக்கியம். இப்போ அடுத்த தலைமுறை சரி கல்யாணம் ஆயிடுத்துப்பா, இனிமேல் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விவசாயத்துக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? அவங்க வரலாமா, இல்லை இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டிய துறையா?
இன்னைக்கு வந்து கால சூழல் அப்படிங்கிறது வந்து ஃபைனான்ஷியல் பேக்கப்போடு இதுக்கு வரணும். ஓகே. ஆனால் ஃபியூச்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து இன்னைக்கு எல்லாரும் இதை விட்டு வெளியேறாங்க. ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய எந்த விவசாயம் தன்னோட குழந்தை விவசாயத்துக்கு வரணும்னு விரும்புறதில்லை. ஏன்னா அதுல லாபம் இல்லை. இன்னொன்று என்னன்னா, இளைஞர்களுக்கு வந்து என்னாச்சுன்னா, ஒரு கார்பரேட்ல நான் சென்னை மாதிரி நகரத்துல வந்து ஒரு ஜவுளி கடையில இருந்தா கூட எனக்கு ஏசியில இருக்கேன், ஆனா வந்து நான் கிராமத்துல இருந்து கஷ்டப்படுறதுக்கு நான் தயாரா இல்லை, அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை இது கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா, உணவு தேவைங்கிறது இருந்தே இருக்கும். கரெக்ட். கோவிட்டுக்கு அப்புறம் உலக சுகாதார மையமே என்ன சொல்லுதுன்னா, ஒரு நோய் எதிர்ப்பு உள்ள தன்மை உள்ள உணவுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறது சொல்லுது. அந்த உணவு உற்பத்தி பண்றது உலக நாடு எந்த நாட்டிலையும் முடியாது. இப்போ ரஷ்யாவிலேயோ ஜப்பான்லேயோ அமெரிக்காவிலேயோ அது பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அது பனி பிரதேசம். நம்ம மண் மட்டும்தான், இப்போ நம்ம சவுத் இந்தியா மட்டும்தான் இயற்கையான உணவை உலகத்துக்கு கொடுக்க முடியும். அதுல தான் நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கு. அப்ப இதுதான் பொட்டன்ஷியல். நம்ம ராஜராஜ சோழன் காலத்துல, ராஜேந்திர சோழன் காலத்துல என்ன பண்ணாங்களோ அதை நம்ம திருப்பி பண்ண வேண்டிய கால சூழல் வருது. அப்ப இந்த உலகமே எதிர்பார்க்கிற ஒரு உணவை இப்ப நம்ம அமெரிக்காவில எல்லாம் வந்து ரூட்னு சொல்லுவாங்க. இது எந்த வயல்ல விளைஞ்சதுன்னு சொல்லி அந்த ரூட் இருக்கும். இப்ப அந்த ரூட்டோட நம்ம கொடுத்தோம் அப்படின்னம்னா, உலக சந்தையில ஒரு இயற்கையான உணவுக்கு, நோய் எதிர்ப்பு தன்மை உணவுக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டு வருது. அதற்கு நம்ம இளைஞர்கள் தயாராகி வரணும். அப்ப எப்படி தயாராகி வரணும் அப்படின்னா, இந்த விவசாயத்தை பற்றி முழுமையான புரிதலோடு வரணும். வெறும் யூடியூப்பை பார்த்துட்டு நான் விவசாயம் பண்ணுறேன்னு வந்தால் ஃபெயிலியர் தான். டெக்னாலஜி ரிலேட்டடாக இப்போ வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா இன்னைக்கு எல்லாமே ஏஐயில் வந்திருக்கு. அப்போ விவசாயத்தில் என்ன வந்திருக்குன்னா ஒன்றுமே என்ன வரல. அப்போ அதில் அந்த டெக்னாலஜி வரணும். இப்போ நம்ம ஐஐடியில் வந்து நம்ம டாக்டர் காமகோடி ஐயாட்ட அதான் நான் சொன்னேன், எங்களுக்கு ஒரு பெரிய 6 டன் 7 டன் டிராக்டர் வேண்டாம், வாத்து சைஸில் உழுவுறதுக்கு ஒரு இயந்திரம் போகிறோம். ஏன்னா அந்த பெரிய இயந்திரத்தை வயலில் விடுறதுனால அந்த அடிமண்ணை பரட்டிடுது. அப்போ இவ்வளவு மண்ணுக்கும் நாங்கள் உரம் போட வேண்டியதா இருக்கு. நெல் பயிரோட இது வந்து வெறும் 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் அதோட வேறு. அப்போ இதுக்கு இவ்வளவு மண்ணையும் பெரட்டி உரம் போட்டால் உரத்தோட செலவு அதிகமாகுது. அப்போ ஒரு வாத்து சைஸ்ல ஒரு இயந்திரம் போனுச்சுன்னா அது நமக்கு அந்த செலவை மிச்சம் பண்ணிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன இயந்திரமா இருந்தால் களை எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய புரட்சியா இருக்கும். அப்போ உலக நாடுகளுக்கே நம்ம மீண்டும் வந்து உணவு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, டிமாண்ட் இருக்கு. அதை நம்ம இங்க இருந்து பண்ணி கொடுத்தோம்னா மிகப்பெரிய ஒரு லாபத்தை நம்மளால எடுக்க முடியும். அந்த விஷயம் வந்து இளைஞர்கள் புரிஞ்சு இதுக்குள்ள வரணும். மிகச்சரியான கருத்து, ரொம்ப நல்லா இருந்தது. உமையரசி, இவர் செந்தில் வந்து எந்த லெட்டர் அனுப்பிச்சாலும் இல்லை எதையும் மெசேஜ் வந்தாலும் உமையரசி செந்தில்னு தான் எனக்கு அனுப்புவார். ஸோ அந்த அளவு வந்து நீங்கள் 2 பேரும் டச்சுட் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கீங்க. ஸோ வரக்கூடிய தலைமுறைக்கு, இப்போ கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு ஒரு சின்ன கருத்து சொல்லலாம், அறிவுரைன்னு நம்ம சொல்ல முடியாது, இருந்தாலும் அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலான்னா அவங்களுக்கு என்ன வாழ்த்து சொல்லணும்னு நினைப்பீங்க? அவங்க எப்படி இருந்தால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும்? இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் வெளியிலேருந்து வரப்ப டென்ஷனாக வந்தாங்கன்னா பேசினாங்கன்னா அந்த சமயம் நம்ம அமைதியாக இருந்துக்கணும். திருப்பி நம்ம அவங்களுக்கு இதாக பேசக்கூடாது. அவங்க நம்ம ஒன்று பண்ணலாம் கூட அதை ஏதோ சொன்னாங்கன்னா நம்ம அமைதியாக இருந்துட்டு அப்புறம் அவங்க காமாக இருக்கிறப்ப நான் அதெல்லாம் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா எந்த இதுவுமே இருக்காது. நம்ம கொஞ்சம் அவங்க என்ன பேசுறது நம்ம திருப்பி பேசினோம்னா அது கொஞ்சம் அந்த பொறுமையின்மை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்தாக நீங்கள் சொல்கிறது. ஓகே, நல்ல விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது செந்தில். உங்கள் 2 பேரினுடைய இன்டர்வியூவும், நீங்கள் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க. கல்யாண மாலையிலையும் ஒரு அருமையான ஒரு தலைப்பில் பேசி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மாதிரி அதை கொண்டு வந்தீங்க. இப்போ வந்து நிறைய விருதுகள் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கீங்க. இந்தியாவினுடைய உயரிய விருதையும் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற வாழ்த்தை நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா விவசாயத்திற்கு மீண்டு வந்து இத்தனை பெரிய விஷயங்களை நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதற்கு உமையரசியினுடைய சப்போர்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் உங்களுக்கு இதே ஆரோக்கியத்தோட அன்போட நீங்கள் 2 பேரும் நீண்ட நாட்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கல்யாண மாலை மூலமாக வாழ்த்துறேன். நன்றி. நன்றி. அந்த கல்யாண மாலை அப்படிங்கிறது வந்து விவசாயிகளுக்கு முதல் ஒரு மேடை. இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பெரிய அமைப்பும் வந்து விவசாயிகளுக்கு இடம் கொடுக்கல. இப்போ இதுக்கு முன்னாடி விவசாயத்தில் வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ கேள்வி கேட்கணுங்கிற ஒரு விஷயத்த நம்ம கல்யாண மாலை மேடை மூலியமாக தான் அதெல்லாம் நிறைய வந்திருக்குது. அதே மாதிரி ஒரு விவசாயத்தில் வந்து இளைஞர்கள் நிறைய உள்ள வர்றதும் வந்து இதன் பிறகு உள்ள விவசாயத்தில் வந்து ஆர்வத்தோடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இயற்கை விவசாயம், நஞ்சில்லா உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து துவக்கம் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த கல்யாண மாலை மேடை வந்து நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. அதுவும் சன் டிவி மாதிரி ஒரு பெரிய உலக அளவில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை நமக்கு கொடுத்துச்சு. அதுலேருந்து நிறைய பேர் வந்து என்னன்னா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே சென்னை சரௌண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் வந்து அவங்கள்ட்ட வந்து மற்ற இடம் எங்கே இருக்குது, என்ன இருக்குது, யார் அதை அனுபவிக்கிறாங்கிற விவரம் தெரியாது. அப்போ ஒரு நம்பிக்கையான பர்சன்ட் அவங்க இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, ஒரு நம்பிக்கையான பர்சன்ட் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சு, இந்த மாதிரி என்னோட டாக்குமெண்ட் இங்கே இதுதான், இந்த இடத்துல நிலம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது எப்படி எங்களுக்கு மீட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு.
இந்த மாதிரி நிறைய வந்ததை நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து நிறைய அதிகமாகிட்டு இப்போ சிங்கப்பூரில் இருக்கவங்க, மலேசியாவில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் வந்து நிறைய வந்தோன்னா இப்போ அதுக்குன்னே தனியாக வந்து ரெயின்போ என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் நம்ம தொடங்கியிருக்கிறோம். அதில் வந்து சிங்கப்பூர்ல இருந்து சிவகுமார் அண்ணன் வந்து ஒரு முக்கியமான இதில் இருக்கிறாங்க. பட்டுக்கோட்டை காமாட்சி செல்வா அவர்களும் வந்து அதில் இருக்கிறாங்க. புகழேந்தி அவர்களும் இருக்கிறாங்க. பாலச்சந்திர அவர்கள் இருக்காங்க. நாங்கள் 5 பேர் சேர்ந்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் என்ன எங்களுக்கு அட்வான்டேஜ்னா, இப்போ கிராமங்களில் எங்களுக்கு 3500 ஏக்கர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மற்ற பகுதியில் இருக்குது. சென்னை சரௌண்டிங்கில் எங்களுக்கு இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா 500 ஏக்கர் இன்டர் நிலம் இருக்குது, நீங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணீங்கன்னு சொல்லி எங்களுக்கு அது மாதிரி விஷயங்களை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம தனிநபரை நம்பி கொடுக்கறதோட ஒரு நிறுவனத்தோடு அவங்க டை பண்ணும்போது அது அவங்களுக்கும் ஒரு பெட்டரான ஒரு விஷயத்தை கொடுக்குற மாதிரி இது எல்லாத்துக்கும் தூக்கமாக இருக்கிற கல்யாண மாலைக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்மா, சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ. Shriram Properties presents Beyond Wedding. Life is so beautiful.